இல்லை எப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து வழக்கமாக போகிற பாதையெல்லாம் நாங்கள் போய் பழக்கமாக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து காணும் வந்து எங்களை இன்னொரு பாதையால் கூட்டி கொண்டு போகிறோம். எங்கேன்னா அந்த எல்லாலும் கட்டினதாக சொல்லப்படுகிற அந்த சிவன் ஆலயத்துக்கு, சிவபுரம் சிவன் ஆலயம். ஓகே, போய் சிவன் கோயிலை கும்பிட அபுஜாமி கும்பிட போகிறோம். இதுதான் சிவபுரம் சிவன் கோயிலினுடைய தீர்த்தக்கரையாக இருக்குது. அதான் கோயில். நான் குருவிகள் எல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் போய் நேர் இருக்கிறது தான் சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல்ல காட்டுக்குள்ளே போயிட்டு வரோம். சொர்க்கமே என்றாலும் இந்த குளத்தின் மத்திய பகுதியில் இருக்கிற ஒரு காடு. சத்தத்தை பாருங்கள், மெல்ல அமைதியாக நாங்கள் இந்த இடத்துக்கு போவோம். அவசியம் ரவுண்டு வரேன் மேலே இருந்து எல்லாம் படிக்கலாம் வந்து நீங்கள் சுத்த விட இப்படி வந்துடலாம். நான் சொல்றதுக்கு இதுல இல்ல இதால வருமானம் அங்கி போனா அதுக்குள்ள அந்த இயற்கையா இருக்கு, நல்லா இருக்கும், சூசரா இருக்கும். வெறுங்கால் தான் போகும். பாம்பு இருக்குமாடா, பாம்பு இல்லாம என்னண்டு செருப்ப கலட்டி போட்டு போனோம்னா கொஞ்சம் தூரம் போகலாம். கலட்டி போட்டு இதுக்குள்ளே நடந்துறாங்கிறேன். சதுப்பு நிலம், சதுப்பு நிலத்துக்காக இங்கே வந்தவன்டா காணுசம் நடந்துருக்கு. ஓவா ஆட 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 இந்த காலை இப்போ கழுவுவோம் சதுப்பு நிலத்துலேருந்து. ஆட ஆட தெளிந்த நீர் ஒன்று அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தண்ணியை குடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்குது. ஏனெண்டா முழுக்க முழுக்க இந்த இயற்கையாக வருகின்ற இந்த நிலத்தோடு தான் வந்து கொண்டிருக்கு. கனிவு புலையெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதோட நல்ல மூலிகைகளையும் தொட்டு வர்றபடியால் நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு நீராக தான் இருக்க போகுது. சற்று தூரம் கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம். முன்னுக்குன்றதை விட காட்டுக்குள்ளே தண்ணி காலை போய் பார்ப்போம். அதோட சில இடங்களில் நிலம் ஒரு அமைப்பு இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் சரி, இதுக்கு அங்கால போகிறது எப்படி இருக்குமோ தெரியலை. இந்த இடத்துல நேரமாக இருட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தான் சூரியன் தெரிகிறார். ஒரு வித்தியாசம் சத்தம் கொண்டு போய்டுது. இப்போ அது மரம் வந்து மரமும் வந்து உறைஞ்சி சத்தம் தான் அந்த சத்தம். அது மாடு பாண்டு கத்துற மாதிரி கேட்கும். இது வந்து அந்த மத்திய துருசால வந்த தண்ணி அப்படியே அந்த அதில் வந்து வயல்களுக்கால வந்து இங்கே வந்து சரிண்ணா இது அப்படியே அந்த இடது பக்க கரையால் சேர்ந்தாங்கால போயிடும். என்ன ஆஹா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வயலுக்கால வந்து தண்ணி சேர்கிற இடத்துல வந்து கால் கொஞ்சம் குளிருது. இதில் நாங்கள் அதை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நடப்போமா இல்லாடி உங்களுக்கு போக வேணுமோ? அப்படியே நாங்கள் திரும்பி போவோம். அழகான இடத்துல இருந்து நாங்கள் இப்போ போக போகிறோம். இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்த கவனமுக்கு மேலே நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லோரும் வந்து வவுனி குளத்துக்கு வந்துட்ட மனுஷன் வேறு இடத்துலேருந்து வாரார்கள். பெரும்பாலும் வவுனி குளத்துக்கு வந்த மனுஷனா குளத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இப்படி ஒரு இடம் இருக்கிறத இங்கே நீண்ட காலமாக இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும். அதனால்
இந்த இடத்த கூட்டிட்டு வந்ததுக்கு 3 வருஷம். அது பெரிய ஒரு அனுபவம் சார்ந்த விஷயம். அதை நீங்கள் துறை சார்ந்து இருக்கிறபடியில் நிறைய விடயங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. துணிச்சலாக எங்களை கூட்டிக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி காணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் இப்போ இங்கே உள்ள சிவன் கோயில் ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். கோவில் இது என்ன தெரியுமா? நீங்கள் கோயிலை போய் தேர்முட்டி தேர்முட்டி எங்கே இருக்குன்னு தெரியுமா? தேர்முட்டி கோயிலுக்கு முன்னாலே இருக்குது. கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இல்லத்தில் இருக்குது. என்ன கோயில் தெரியுமா? இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நாங்கள் சிவபெருமான் புட்டுக்கு மஞ்சு வந்த அவர் புட்டுக்கு மனசு வந்த பெருமானார். குறிப்பாக வந்து இந்த வரலாற்றோட பல்வேறு கதை சொல்கிறானே சபையில். சரி அது இருக்கட்டும். சிவபெருமானே புட்டுக்கு மஞ்சு வந்திருக்கிறார். நாங்கள் புட்டு கேட்குறது என்ன தப்பு? அதானே இந்த கோயில் எல்லா இந்த கோயில் என்ன பேர்? இந்த கோயிலுக்கு என்ன பேர்? இந்த கோயிலுக்கு இது சிவபுரம் சிவன் கோயில். சிவபுரம் சிவன் கோயில்னு சொல்ல போகிற கோயில் தான் இந்த கோயில். இந்த பார்த்தீங்களா வாசல் சிவலிங்க அந்த அன்றைக்கி கிடையாது. படத்துலேயே நாங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, படத்தில் பாருங்கள் அது கும்பிட்டு அணிக்கிற மாதிரி இருக்குது. அது உண்மையில் வந்து வரலாறு நாங்கள் சொன்னது. பின்னுக்கு பிள்ளையார் இருக்கிறார், அங்கே முருகன் இருக்கிறார். பாருங்கள், இது நந்தியிட பீடம், நந்தி பெருமானுடையது. நந்தி என்றவர் இதெல்லாம் இருப்பார். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் என்று சொல்லி சொன்னால் சிவலிங்கம் ஒன்று இருக்கீங்க. அந்த சிவலிங்கத்தை தரிசனத்துக்கு போகிறோம். இந்த கோயில் வந்து இப்போ வந்து ஒரு தொல்லியல் சின்னமாக இருக்குது. ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கான பழமையான ஆலயம் என்ற அடிப்படையில் வந்து இது ஒரு தொல்லியல் சின்னமாகவும் இருக்குது. என்ன தெரியுமா? ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இதான் என்ன தெரியுமா? யானை தந்தம். இல்லை, நீங்கள் இந்த தொல்லியல்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சிக்கலாக. அந்த சிக்கல் அது வேற சிக்கல். அது பாரம்பரியமான ஒரு விஷயம், கனவாடமாக இருக்கிற எங்களோட விஷயம் வந்து சொல்லுவோம். தொல்லன்னு சொன்னீங்கன்னா அங்கால தொல்லாயிரும். தொல்லையாயிரும். சரி சரி, கன கதைக்கல குளம் பார்த்துருக்கிறோம், சிவன் கோயில் காட்டிக்கிறோம். வேற என்ன இந்த கிளம்ப காடு காட்டியிருக்கிறோம். காட்டுக்குள்ள ஒரு ஏரியாங்களை படிக்கிற வாத்தியார் தெரியுமா? இன்றைக்கு விழா காணும் மிச்சம் வடத்து வாப்பான்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு விழா காணும். அந்த வாத்தியார் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் மிச்சம் சொல்லி நாளைக்கு பார்ப்பேன் இல்லை. அது வேற அந்த நல்ல வருஷம் தெரியும், அதை விடுங்க. சரி, இப்போ விழா இன்றைக்கு விழா காணும், அடுத்த நம்ம இன்னொரு இடத்துல இருந்து பார்ப்போம். சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஆளுங்க. அவர் வந்து இப்போ அலுவலக தொலைபேசியில் இருக்கிறார். அலுவலக தொலைபேசியில் அவர் கழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாங்க வர மாட்டோம், அலுவலக கிழமை வச்சுக்கிறோம். சரி, எது நண்பனுக்கு வாழ்த்துக்கள் கூட்டி வந்து காட்டினதுக்கு. உண்மையில் எங்களுக்கு இந்த வவுனிகளும் தொடர்பான பல்வேறுபட்ட விஷயங்களை சொன்னதுக்காக கானுவுக்கு எங்களை நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து வந்து பார்க்காத இடங்களை ஆசிரியர் அங்கள் அவர்களுக்கு நன்றி. அங்கள் நன்றி. ஆமாம், அதனால காணு மீண்டும் நன்றி சொல்றோம். இதே வேற தெரியாது. சரி, ஏதாவது பிரச்சனை இவரோட கதைக்கு சரியான விளக்கங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமாக தேவைன்னு சொல்லி சொன்னா நேரடியாக இந்த தொலைபேசியில் இருக்கிறதுக்கு அழைக்கலாம். அது நம்பர் அப்புறம் சொல்லுங்க. சரி காணு, நீங்கள் சொல்லுங்க உங்களோட கருத்தை, கடைசி கருத்தை. நீங்கள் எல்லாம் வந்தது சந்தோஷம், அவ்வளோதான். வேறு என்ன இதில் இருக்கு. சரி, சந்தோஷம். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், அடுத்த கிழமை சந்திக்கிறோம். பாய் 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 பாய். நன்றி, வணக்கம்.